வணக்கம். செல்வம், வெல்த் இந்த வார்த்தைகளை கேட்டாலே எங்க ஆரம்பிக்கிறது, என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வரும் இல்லையா? கவலைப்படாதீங்க. செல்வங்கிறது ஏதோ ஒரே நாள்ல அடைய வேண்டிய இலக்கு இல்ல. அது ஒரு பயணம். அதுக்கு ஒரு தெளிவான பாதையும் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த ஒரு வரிதாங்க நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மொத்த சாராம்சமே. யோசிச்சு பாருங்க, செல்வத்தை ஒரு பெரிய மலை உச்சி மாதிரி நினைச்சா அதை அடையிறது ரொம்ப கஷ்டமா பயமா தோணும். ஆனா அதையே சின்ன சின்ன படிகளா ஒவ்வொரு ஸ்டேஜா பிரிச்சு பார்த்தா நம்ம பயணம் ரொம்ப சுலபமாவும் தெளிவாவும் ஆகிடும். நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல செல்வத்துக்கான இந்த புதிய வரைபடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதோட அடித்தளமான நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை பத்தி ஆழமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுதந்திரத்தையும் தாக்கத்தையும் உருவாக்குற வளர்ச்சி நிலைகளை பத்தி பேசிட்டு, கடைசியா இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறது எப்படின்னு பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த அமைப்பு எதுக்குன்னா, மத்தவங்க கூட நம்மள ஒப்பிட்டு பார்க்காம இல்லன்னா என்ன பண்றதுன்னு குழம்பாம உங்களுக்கான ஒரு தெளிவான நிதிப்பாதையை உருவாக்கிக்கிறதுக்கு தான். இந்த 4 தான் அந்த ஸ்டேஜஸ்: பிழைப்பு, பாதுகாப்பு, சுதந்திரம், அப்புறம் செழிப்பு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒண்ணு மேல ஒண்ணு கட்டி எழுப்புற மாதிரி. ஒவ்வொரு ஸ்டேஜும் அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு வலுவான அடித்தளமா அமையுது. இப்போ முதல்ல நாம நம்மளோட ஃபவுண்டேஷனை, அதாவது அடித்தளத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுதான் அந்த முதல் 2 நிலைகள். இந்த அடித்தளத்தை சரியா அவச்சிட்டாலே போதும், மேலே ஏறுறது ரொம்ப ஈஸி. முதல் நிலை பிழைப்பு. அதாவது மாசம் வர்ற வருமானம் அந்த மாச செலவுகளுக்கே சரியா இருக்கிறது. இதுல இருக்கிறது தப்பே கிடையாது. சொல்லப்போனா நம்ம எல்லாருமே இங்கிருந்து தான் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இது ஒரு ஆரம்ப புள்ளி, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம போய் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கவே கூடாது. அது தப்பான மூவ். நம்மளோட ஒரே குறிக்கோள் கப்பல் கவிழாம பாத்துக்கிறது தான். அதாவது மாச செலவுகளை சமாளிக்கிறது. இந்த டைம்ல மன அழுத்தம் அதிகமா இருக்கும். அதனால அவசரப்பட்டு முடிவெடுப்போம். சோ நம்ம கவனம் எல்லாம் செலவை கண்காணிக்கிறது, வருமானத்தை அதிகப்படுத்த வழியை தேடுறது, புதுசா கடன் வாங்காம இருக்கிறதுல தான் இருக்கணும். சரி, ஒரு வழியா நம்ம மாசம் வர்ற செலவை சமாளிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அடுத்தது என்ன? அதுதான் இந்த பாதுகாப்பு நிலை. இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. உங்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்பு வலைய உருவாக்கி மன அழுத்தத்தை குறைக்கிறது தான் இந்த ஸ்டேஜோட நோக்கம். இந்த 6 மாச சேமிப்புங்கிறது ஒரு நம்பர் மட்டும் இல்ல, அது ஒரு நிம்மதி. திடீர்னு வேலை போயிருச்சு, இல்லனா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா ஐயோ என்ன பண்றதுன்னு பதறாம யோசிச்சு முடிவெடுக்க ஒரு டைம் கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த மூச்சு விடுறதுக்கான அவகாசம் தான் இந்த 6 மாச சேமிப்பு. சோ இந்த ஸ்டேஜோட மெயின் கோலே மன அமைதி தான். இந்த அவசரகால நிதி இருந்தாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிடும். அதனால நம்மால நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். இந்த நேரத்துல நம்ம முழு கவனமும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குறதுலயும் தேவையான இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுலயும் தான் இருக்கணும். இதுதான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். சரி, நம்மளோட ஃபவுண்டேஷன் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. முதல் 2 படியையும் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இப்போதான் நாம அடுத்த லெவலுக்கு, அதாவது வளர்ச்சி பாதைக்கு போக போறோம். இதுதான் சுதந்திரத்தையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்க போற நிலைகள். 3வது நிலை சுதந்திரம். இதுதாங்க நிதி பயணத்திலேயே ஒரு மேஜிக் மொமெண்ட். இதுவரைக்கும் நாம பணத்துக்காக வேலை செஞ்சோம். ஆனா இந்த ஸ்டேஜ்ல நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது நீங்க வேலை செய்யலனாலும் உங்க சொத்துக்கள்ல இருந்து வர்ற வருமானம் உங்க செலவுகளை பார்த்துக்கும். இந்த சார்ட்டை பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா புரியும். ஒரு பக்கம் உங்க சம்பள வருமானம், இன்னொரு பக்கம் உங்க சொத்துல இருந்து வர்ற வருமானம். நடுவுல இருக்கிற கோடு தான் உங்க செலவு. எப்போ உங்க சொத்து வருமானம் அந்த செலவு கோட்டை தொடுதோ இல்ல அதை தாண்டுதோ, அப்போ நீங்க நிதி சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா வேலைக்கு போறதுங்கிறது ஒரு கட்டாயம் இல்லாம ஒரு ஆப்ஷனா மாறிடும். புடிச்சா போலாம், இல்லைனா வேணாம். இதைத்தான் டைம் ஃப்ரீடம்னு சொல்வாங்க. அப்போ நம்ம கவனம் எல்லாம் நம்ம முதலீடுகளை இன்னும் அதிகப்படுத்துறதுலயும் அதுலேருந்து வர வருமானத்தை திரும்பவும் முதலீடு செய்யறதுலயும் தான் இருக்கணும். நம்ம பயணத்தோட கடைசி நிலை செழிப்பு. சுதந்திரம்ங்கிறது நமக்கானது. ஆனா இந்த செழிப்பு நிலை அதுக்கும் மேல. இது நம்மளோட தேவைகளை தாண்டி மத்தவங்களுக்கு எப்படி உதவலாம், நம்ம ஒரு லெகசி எப்படி உருவாக்கலாம்னு யோசிக்கிற ஸ்டேஜ். இந்த இடத்துல பணங்கிறது ஒரு அன்றாட கவலையாவே இருக்காது. அது ஒரு கருவி. அதை வச்சு நல்ல விஷயங்கள் செய்யறது, அடுத்த தலைமுறைக்கு எதையாவது விட்டுட்டு போறது, சமூகத்துக்கு நல்லது பண்றது, இதெல்லாம் தான் நம்மளோட முக்கிய கவனமா இருக்கும். சரி, இந்த 4 ஸ்டேஜையும் பார்த்துட்டோம். ஆனா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? முக்கியமா இதுல எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்ப எப்படி தவிர்க்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சிடறாங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்டேஜை ஸ்கிப் பண்ண பார்க்கறது. அதாவது படியில இருக்கும்போதே நேரா 4வது படிக்கு போக நினைக்கிறது. இதுதான் மிகப்பெரிய தவறு. தப்பான வழி என்னன்னா,
இன்னும் ஸ்டேஜிலேயே, அதாவது மாச செலவுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பணக்காரன் ஆகணும்னு சொல்லி ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்ல பணத்தை போடுறது. இது ஃபவுண்டேஷனே இல்லாம 10வது மாடி கட்டுற மாதிரி. சரியான வழி என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜையும் பொறுமையா முடிச்சிட்டு அதுல தேர்ச்சி பெற்ற பிறகு அடுத்த ஸ்டேஜ்க்கு போறது தான். அப்போ நீங்க என்ன செய்யணும்? 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு நேர்மையா உங்களே கேட்டுக்கோங்க. 2, வேற எதையும் யோசிக்காம அடுத்த ஸ்டேஜுக்கு போறது மட்டும்தான் உங்க டார்கெட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3, மத்தவங்க கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க பயணத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. இறுதியா ஒன்னு சொல்லிக்கிறேன். செல்வங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர் மட்டும் கிடையாது. இந்த 4 ஸ்டேஜ்ல நீங்க எங்க இருக்கீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போக என்ன செய்றீங்கங்கிறது தான் உண்மையான செல்வம். உங்க நிலைய முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அதுல மாஸ்டர் ஆவுங்க, அப்புறமா அடுத்த அடி எடுத்து வைங்க. இதுதான் நீடித்த செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரே வழி.